வணக்கம் நண்பர்களே. ஜாக்கெட் கட் பண்ண போகிறோம். 10 ப்ளவுஸ் ஒரே கட்டிங்கு. ஃபஸ்ட்டு வந்து 7 சாதா ப்ளவுஸு, 3 லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 7 ஜாக்கெட் போட்டோம். இப்போ வந்து ஜாக்கெட் வந்து பிளாட்டாக கரெக்டாக போட்டோம். 21 இருக்குது. பேக் அளவு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 23 இன்ச்சு வைக்க போகிறோம். ஸ்லீவுக்கு வருதான்னு செக் பண்ணிக்கங்க. பாருங்கள், 21 இருக்குது. 23 இன்ச்சு வந்து வச்சுருக்கோம். ஸ்லீவுக்கு வருதான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு பாருங்கள், திருப்பி செக் பண்ணிட்டு பாருங்கள், ஸ்லீவுக்கு வருதான்னு பாருங்கள். வருது. செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து கிழிச்சிக்கங்க. இப்போ வந்து 7 ஜாக்கெட் கட் பண்ணுறோம். ஏன்னா வந்து அது லைனிங்கு ரெண்டும், இது வந்து ஜாக்கெட் பிட்டு, அது லைனிங் பிட்டு. இது வந்து சாதா ஜாக்கெட் 7, அதில் வந்து இது வந்து தனியாக கட் பண்ணுறோம். அந்த 3 மட்டும் மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம். 10 வந்து சாதா ஜாக்கெட்டாக இருந்தால் ஒரே கட்டிங்கில் போட்டு வெட்டிகிட்ருப்போம். பத்து ஜாக்கெட்டும் வந்து ஒரே கஸ்டமர் தான். இப்போ 23 வச்சுருக்கோம். 11 வருதான்னு பார்த்துக்குங்க. ஒரே மாதிரி கரெக்டாக போட்டு நல்லா கீறிக்குங்க. ஏன்னா வந்து ஒன்று ஒன்று உள்ளே போயிடும். அதில் வந்து பக்காவாக வந்து கீறிக்குங்க. கீறிட்டு கீழே வந்து லெவலாக வந்து ஒரே லெவலாக இருக்கான்னு பார்த்து கட் பண்ணிங்க. மேலே எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஒரு பக்கமாக விட்டுட்டோம். கீழே கரெக்டாக வச்சுருக்கோம். அதில் வந்து லைட்டாக எதனா பிசுறு இருக்கும், அதில் வந்து கட் பண்ணிக்கணும். ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சுக்குங்க. இடுப்பு தைக்கிறதுக்காக வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து மடிச்சுக்குங்க. இது வந்து கரெக்டாக லெவலாக போட்டுக்குங்க. ஏன்னா இப்போ 7 ஜாக்கெட் கட் பண்ணுறதால வந்து லெவலாக போட்டு கட் பண்ணிக்கணும், இல்லைன்னா மாறிடும் உள்ள. இப்போ இடுப்பு லென்த் எடுத்துப்போம். பதிமூன்று இருக்குது. 14 அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 13 இருக்குது, 14 வச்சுக்கோங்க. திருப்பி டவுட்டுக்கு ஒரு தடவை செக் பண்ணுறோம். 13 இருக்குது. ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. 14 இன்ச்சாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மிச்ச பீஸெல்லாம் வந்து இழுத்துக்கலாம். இது நார்மல் ப்ளவுஸு, அதில் கிராஸ் கட்டிங் தேவையில்லை. இது நார்மல் ப்ளவுஸ். இது அதில் அப்படியே கட் பண்ணிக்கிறோம். நம்ம கட்டிங்லாம் வந்து எப்பவுமே வந்து ஈஸியாக இருக்கும். நெக்கை வந்து கரெக்டாக போட்டுங்க. போட்டு அப்படியே வரைஞ்சிக்கலாம். இந்த நெக் அகலம் வந்து 2.25 to 6 இருக்குது. இறக்கம் 6. நெக் அகலம் வந்து 2.25 வச்சுருக்கோம். ப்ரிண்ட்டு பாருங்கள், கச்சல் பட்டை கரெக்டாக வச்சு, கச்சல் பட்டைக்கு மேலேருந்து பார்த்து அந்த ஷேப்பில் டாட்டில் பிடிங்க. பிடிச்சிட்டு ப்ரிண்ட்டு மார்க் பண்ணிங்க. ப்ரிண்ட்டு வந்து செக் பண்ணிக்க எழுதுறோம் பாருங்கள். 13 இருக்குது. ஃப்ரண்ட் இறக்கம் வந்து 13 இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுருக்கோம். இது வந்து 2.25 இருக்குது. லென்த் வந்து 6 இருக்குது. இப்போ ஷேப்பை வந்து கட் பண்ணிப்போம். இந்த சைடில் எப்பவுமே வந்து 2.5 இன்ச் விடுங்க. அந்த சைடு கட் பண்ணிக்கிறேன். அந்த சைடு வந்து 2.5 இன்ச் விடுங்க. இப்போ கச்சாலி பட்டை வந்து 5க்கு 4.5 வைக்க போகிறோம். லென்த்து வந்து 11 அப்படியே இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த நெக்கெலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து 7 ஜாயிண்ட் கட் பண்ணுறதால கொஞ்சம் நோரும். அதை நோராமல் கரெக்டாக வைக்கணும். அந்த கழுத்து பீஸ் போட்டு கட் பண்ணக்குள்ளே பாருங்கள், அந்த ரவுண்டு வந்து ரவை மாறி இருந்தாலும் உள்ள ஜாக்கெட் எல்லாம் மாறி இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், சைடில் வந்து மார்க் பண்ணிங்க. அது தைக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போ வந்து கழுத்துக்கு ஸ்லீவ் வந்து அட்டாச் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இடுப்பை இறக்க மட்டும் செக் பண்ணிப்போம். கீழே மட்டும் செக் பண்ணிப்போம். இடுப்பு செக் பண்ணிவிட்டு அப்படியே மார்க் பண்ணிடுறோம். இப்போ ரவுண்டு தப்பாக இருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், எல்லா பீஸுமே 7 பீஸுமே வந்து க்ளீனாக இருக்குது. ஒரே லெவலில் இருக்குது பாருங்கள். எதுவும் மாறலை. மாறினா வந்து நெக் பீஸில் தெரிஞ்சிடும், உள்ளே வெளியே போயிருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். எல்லா பீஸுமே வந்து கரெக்டாக வச்சுப்போம். ஸ்லீவ் வந்து கரெக்டாக செக் பண்ணி லெவலாக போட்டுக்குங்க. பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஒரே லெவலாக வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு போடுங்க. ஸ்லீவ் லென்த்து பார்த்துப்போம். ஸ்லீவ் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா, இங்கேருந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுங்க. இல்லை ஒரு 1.5 இன்ச்சு கூட வச்சுங்க, பரவாயில்ல. ஏன்னா அப்புறமே டைட் லூஸ் பண்ணுறதுக்காக ஆகும். கை இறக்கம் வந்து 6 இருக்குது. கை லூஸ் வந்து 12 இருக்குது. அக்குளுக்கு மார்க் பண்ணிப்போம். அக்குள் எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக பிடிங்க. ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி மார்க் பண்ணுங்கள். இப்போ அங்கே வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கட் பண்ணுங்க. நான் அப்படியே கட் பண்ணிடுறேன். முண்டா கவிக்குள்ளே கரெக்டாக பார்த்து சென்டராக எடுத்துங்க. மொத்தமாக 7 பீஸ் கட் பண்ணுறதால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது பார்த்து கட் பண்ணிங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னும் 3 பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து லைனிங் பீஸ் கட் பண்ண போகிறோம். இது லைனிங் ஜாக்கெட்டு 3, 7 சாதா ஜாக்கெட்டு, 3 லைனிங் ஜாக்கெட்டு. ஏன்னா இது கூட போட்டு லைனிங் பண்ணால் வந்து கம்மியாக இருக்கும். அதில் வந்து இது கூட போட்டு கட் பண்ண முடியாது. மொத்தம் வந்து 10 ஜாக்கெட்டு. அதில் வந்து பண்ணால் கம்மியாக இருக்கும். அதில் வந்து இது 3 ஜாக்கெட் வந்து தனியாக போட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து லைனிங். ஒரே பண்ணா வந்தால் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்லீவுக்கு லென்த்து கம்மியாக இருக்கும். ஒரே மாதிரி போட்டால் அதில் வந்து 3 மட்டும் வந்து தனியாக போட்டுருக்கும். எல்லாமே ஒரே கஸ்டமர்து. அதில் தான் வந்து ஒரே கட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உடனே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ வந்து லெவலாக போடுவோம். இது கட் பண்ணுறது நிறைய ஷார்ட் வீடியோலாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணுறது ஈஸியாக போட்டு டக்குன்னு 1 நிமிஷத்தில் கட் பண்ணிருவோம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடக்குள்ளே வந்து அதை வந்து சொல்லிவிடுவேன் நான். என் வீடியோலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். போய் பாருங்கள். பொறுமையாக பார்த்துட்டு ஈஸியாக வந்து தச்சு பழகிங்க. அதை ஒரே லெவலாக கரெக்டாக கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு எங்கெங்கே நேச் இருக்கோ அந்த நேச்செலாம் வந்து கரெக்டாக போட்டுங்க நண்பர்களே. எக்ஸ்ட்ரா எதுவும் கட் பண்ணுவோன்னா, ஏன்னா லைனிங் தான் நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்குள்ள லைனிங் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதில் வந்து பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணிங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜாக்கெட்லாம் பிரிச்சுப்போம். எல்லா ப்ளவுஸுமே வந்து பிரித்து எடுத்துப்போம். 10 ப்ளவுஸும் வந்து பிரிக்க போகிறோம் பாருங்கள். எல்லாமே ஒரே கஸ்டமர் தான். பிரிக்குள்ளே வந்து எந்த பீஸும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. எல்லா பீஸுமே தேவைப்படும். அதில் வந்து ஒரு பீஸ் தவறாமல் எல்லா பீஸும் எடுத்து வச்சு கரெக்டாக வந்து இது பண்ண வைங்க.
எல்லா பீஸும் பிரித்தாச்சு. நீங்களும் பார்த்து பொறுமையாக வந்து கட் பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து ஒரு ப்ளவுஸாக கட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கட் பண்ணி முடிச்சிருங்க. ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுங்க நண்பர்களே. முடிச்சாச்சு, கட் பண்ணி முடிச்சாச்சு, பிரித்தாச்சு. 10 ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள். பாடி பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு. ஓகே, பாய் நண்பர்களே.